எக்ஸிஸ்டிங் ஃபிலிம்ஸ்லேருந்து கலர் பேலட் எடுத்துக்கிட்டோம், சிலது நானே பெயிண்ட் பண்ணிட்டேன், சிலது வந்து வேறு பெயிண்டிங்ஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம். அதை வச்சு ஒரு பைபிள் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் ஒரு 20 பேஜஸ்க்கு. அதை தான் திரும்ப வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அவன் ஒர்க் பண்ணும்போது ரூம்ஸோட இன்டீரியர்ஸ்க்கு அந்த ட்ரேப்ஸ்க்கு அவன் யூஸ் பண்ணான். காஸ்டியூம் டிசைனர் வந்து இந்தந்த சீக்வன்சஸ்க்கு இந்த கலர் தான் போகணுன்ட்டு. ரூபேஷ் கிட்ட வந்து ஒரு பயங்கரமான கிளாரிட்டி இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவன் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த கலர்ஸ் இதெல்லாம் வந்து சினிமோட்டோகிராஃபரு கேமரா லைட்ஸில் அச்சீவ் பண்ணுறதெல்லாம் வந்து அப்படி சொல்கிறது அது பெருசாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் அது வாய்ப்பே இல்லை, அப்படி நடக்காது. காஸ்டியூமும் ப்ரொடக்ஷன் டிசைன் எந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கோ அதுதான் டிட்டர்மைன் பண்ணும் ஃபில்மோட பேலட்டை. லைட்டுங்கிறது சும்மா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான். நம்ம அது ரெண்டுத்தை ஒழுங்காக பண்ணாலே போதும், மற்றதை நம்ம கேப்சர் பண்ணாலே ஒர்க் ஆகிடும் தான் சொன்னால். அது ட்ரூத்ஃபுல்லாக நடந்தது ஃபிலிமில். அதை கரெக்டாக அந்த பேலட்டை வச்சு தான் அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். அதுதான் இப்போது டிஐ பண்ணும்போது எங்களால் என்ஹான்ஸ் பண்ண முடிஞ்சது. ஆப்போசிட் கலரை போயிட்டு நம்ம கிராக் பண்ணவே முடியாதுல்ல, எல்லாமே ஒரு கலர் ஹார்மோனிக்குள்ளே இருந்ததுனால என்ஹான்ஸ் பண்ண முடிஞ்சுது.